அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறுபடை கோவில்களையும் அழித்து விடுவார் என செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பள்ளி கல்லூரிக்கு செலவு பண்றீங்க, இது உங்க சட்டம் சொல்றது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதை ஏன் கவர்மெண்ட் செய்யக்கூடாது அப்படின்றாங்க. கவர்மெண்ட் அரசு செய்ய வேண்டிய பணிகள் 41 கலைக்கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு செய்திருக்கின்றோம். 1962ஆம் ஆண்டிலிருந்து இந்த கல்வி சார்ந்தது ஒரு அறப்பணி. இதற்கு இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 36 இடமளிக்கின்றது. திருக்கோயிலே வருகின்ற உபரி நிதியை பள்ளிகள், கல்லூரிகள், பாடசாலைகளை திறக்கலாம் என்று 1959ஆம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை கொடைகள் சட்டம் வழிவகுக்கிறது. ஆகவே சட்டத்தின்படிதான் இந்த கல்லூரிகளை துவக்கி இருக்கின்றோம். இல்லை 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 இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எக்ஸிஎல் நிறுவனம் 200 கோடி ரூபாய் செலவிலே திருச்செந்தூரிலே திருப்பணிகளை தொடங்க வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள். அப்படி அனுமதி தந்தால் பொதுப்பணித்துறையின் சார்பில் தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ளுவோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் உடன்படவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அவர்களுக்கு அனுமதி அளித்து உலக புகழ் பெற்றிருக்கின்ற திருச்செந்தூர் முருகர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கை உடனடியாக அனுமதி தந்து அந்த நிறுவனமே கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி தந்து திறம்பட செயலாற்றுகின்ற, ஒளிவுமறைவின்றி செயலாற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு என்பதை நிரூபித்திருக்கின்றோம். அதில் உள்ளிருக்கின்ற சூட்சமம், நாங்களே அந்த நிதியை பயன்படுத்தி நாங்களே பணிகளை மேற்கொள்வோம் என்றால் அதில் கிடைப்பது கிடைக்கும் என்பதால் இந்த தடையை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் திறந்து வைத்த அனைத்து கல்லூரிகளுடைய கூடுதல் வகுப்பறைகளும் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய திருக்கோயில் வருமானத்தில் தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அவை எவையும் அரசினுடைய நிதி அல்ல. நான் 7ஆம் தேதி கூட நம்முடைய குற்றாலத்திலே இருக்கின்ற அருள்மிகு பராசக்தி அம்மன் திருக்கோயிலுக்கு நான் திருக்கோயில் சார்பில் நடைபெறுகின்ற கல்லூரிக்கு நேரடியாக ஆய்வுக்கு சென்றிருந்தேன். அங்கு மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் அவர்கள் திருப்பயலில் திறந்து வைக்கப்பட்ட கூடுதல் வகுப்பறைகளுடைய கல்வெட்டை அங்கே பார்த்தேன். அவை முழுக்க முழுக்க குற்றாலநாதர் திருக்கோயிலுடைய திருக்கோயில் நிதியிலிருந்து கட்டப்பட்டு திறக்கப்பட்ட கூடுதல் கட்டிடங்கள் தான் என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அறியாமையில் இருக்கின்ற அன்பிற்கினிய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு இவையெல்லாம் தெரிவதற்கு நியாயமே இல்லை. அவரை ப்ரமோட் செய்வதற்காக வைத்துக் கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டம் எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்திருக்கின்றார். இந்த அறம் கட்ட அறநிலைத்துறை மந்திரி பொய், புழுகு, புனை சுருட்டு இதெல்லாம் அவுத்து விட்டுருக்காருன்னு கேள்விப்படுறேன். சுவாமி மலையில லிப்ட் ரெடியா பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்லிருக்காரு. நீங்க பாத்திருக்கீங்களா? லிப்ட் பயன்பாட்டில் இருக்கா? வேலையே முடியல. ஆனா அறநிலைத்துறை மந்திரி இவ்வளவு பெரிய அரங்கட்ட நபர், புழுகுனி பேர் வழி அறநிலைத்துறை மந்திரியா எப்படி இருக்கலாம்? நீ 6 படை வீட்டையும் அழிச்சுடுவாங்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் நம்ம மிகப்பெரிய கொடையாளர் முருக பக்தர் திரு சிவநாடார் அவர்கள் நூற்றுக்கணக்கான கோடி கொடுத்திருக்கார். அதுல கும்பாபிஷேகம் பண்ணிட்டு உனக்கு என்ன கிளைம் பண்றதுக்கு இருக்கு? நீ யாரு? இந்த உதயநிதி ஸ்டாலின் நிதியமைச்சரை பார்த்து கேட்ட கேள்வியை நான் இவரை பார்த்து கேட்டா தப்பு இல்லை. ராஜா அப்படி பேசுவாரெல்லாம் சொல்லக்கூடாது. உதயநிதி சொன்னா சொல்றேன், உங்க அப்பம் புட்டு பணமா? உதயநிதி கேட்டார்ல நிதி மந்திரியை பார்த்து. நான் கேட்கிறேன், சேகர் பாபுவோட அப்பம் புட்டு பணமா திருச்செந்தூர்ல செலவானது? யார ஹிந்துக்களை ஏமாத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் கெட் அவுட் ஆஃப் டெம்பிள்ஸ்ங்கிறேன் நான். ஹிந்து கோவில்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அறநிலைத்துறை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதை 2026 பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும்.